உறவுகளே உடன்பிறந்தவர்களே, என்ன பார்க்குறோம்னா டூரிஸ்ட் சுற்றுலாத்தலம்னா கிராமப்புறத்தில் எப்படி அழகான காட்சி இருக்குது அது மாதிரி மட்டும்தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும், அடித்து பார்த்துறாங்க. நம்ம ஒரு படத்துக்கு போனால் 2.5 மணி நேரம் உட்காந்து பார்க்குறோம். அதே போல் இந்த வீடியோவை கிராமப்புறத்தில் இன்றைக்கி என்னென்ன தகவல் இருக்குது, இப்போ எங்கே போகிறோம்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சேவண்டியூர் சுற்றி பார்க்கணும். இன்றைக்கி இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன விவசாய காடுகிறது, என்னென்ன உறவுகள் எல்லாத்தையும் சந்திக்க போகிறோம். இந்த வீடியோவை முழுசாக தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள். தயவு செஞ்சு அடித்து பார்க்குறாங்க. உங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்குது, கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. அன்பு உறவுகளை நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னா புரியாமல் போயிடு. சுற்றுலாத்தலத்தை பாருங்கள். அன்பு உறவுகளை நீங்கள் பாருங்கள். இதுதான் மெயின் ரோடு இந்த பக்கம் பவானி ரோடு என்னங்களா, பவானி ரோடு கோயம்புத்தூருக்கு போகிற ரோடு. இதே போல் நீங்கள் இந்த கோயில் பார்க்க போனீங்கன்னா மேட்டூர் சேலம் இது மாதிரி போகிற ரோடு. அன்பு உறவுகளை நீங்கள் இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இது மாதிரி ஒரு அழகான கிராமப்புறத்தில் ஒரு அழகான ஏரியா. நீங்கள் ஃபுல்லாக வாங்க, என்னென்ன விவசாயம் என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கலாம். வாங்க உறவுகளை, எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். அன்பு சொந்தங்களே நீங்கள் பாருங்கள், இயற்கையான காட்சி எப்படி ஒரு அழகான நம்ம சூழ்நிலை அமைஞ்சிருக்குன்னு பாருங்கள். அன்பு உறவுகளை நீங்கள் தயவு செஞ்சு வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நாங்களும் சிரமப்பட்டு வீடியோ எடுத்துருக்குறோம். அன்பு உறவுகளை இதேமாதிரி நீங்கள் பாருங்கள், இயற்கையான காட்சி. இந்த காட்சியை மட்டும் பாருங்கள், எவ்வளோ இயற்கையாக இருக்குதுன்னு பாருங்கள். தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டே இருங்க. நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், அதையும் ஒரு ஷேர் செய்யுங்க. அன்பு உறவுகளே நீங்கள் பாருங்கள், விவசாய தோட்டம் இது பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக கரும்பு விளைச்சல் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அன்பு உறவுகளை நீங்கள் பாருங்கள், விவசாய தோட்டத்தில் எவ்வளோ வளர்ச்சி, கண்ணுக்கு குளிர்ச்சி. இதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போது உங்கள் ஆதரவு எப்பயுமே இருக்குது. கிராமப்புறத்தில் இவ்வளோ சுற்றுலாத்தலம் இருக்குமா அப்படின்னு இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்ப்பீங்க. இது ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அன்பு உறவுகளை வாங்க சொந்தங்களே, இப்போ இன்றைக்கி விவசாயத்தை பற்றி முழுக்க பார்க்குறோம். விவசாயம்னா என்ன, இது எப்படி நாம் எங்கே போனாலும் காசு கொடுத்து டிக்கெட்டு வாங்கிட்டு போய் பார்க்கணும் இடம் கிடையாது. இது கண்ணு குளிர்ச்சியான இடம். இது விவசாய கரும்பு காட்ட பார்த்தோம். இது வரைக்கும் நீங்கள் நிறைய காட்ட போகிறோம். நீங்கள் எல்லாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அடித்து பார்க்காதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். அன்பு வருவாங்க பாருங்கள் எவ்வளோ பிரமாண்டமாக இருக்குன்னு. ஒரு விவசாய காட்டில் ஒரு கிராமப்புறத்தில் சேவண்டியூருங்கிற இடத்துல இவ்வளோ பிரமாண்டமாக இருக்குதுன்னு நீங்களே சந்தோஷப்பட வேணும். உலகம் ஃபுல்லாக காட்டுங்க. ஏன்னா ஒரு கிராமப்புறம் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம டவுனுக்குள்ளேயே இருக்கிறோம். பட்டணத்தில் இருந்தால் பார்த்து பட்டிக்காடு எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு இன்றைக்கி நம்ம மக்கள் பொழப்பு தொலைக்காட்சியை உங்களுக்கு எடுத்துகிட்டு வரப்போகுது. தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். அன்புறவர்களை இதே போல் நிறைய இங்கே விளையாடுறதுக்கு இடம் நிறைய இருக்குது. இதே மாதிரி நிறைய பொசிஷன் நிறைய இருக்குது. இது மக்களுக்கு யாருக்கும் தெரியல. இந்த ரோட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல இறங்கி பாருங்கள், எப்படி இருக்குன்னு இயற்கை வந்து பாருங்கள். இது நீங்கள் காசும் கொடுக்க தேவையில்லை, ஒன்றும் கொடுக்க தேவையில்லை. வந்த ஒரு ஜாலியாக இடத்துல பார்த்துட்டு போகிற கண்ணு குளிர்ச்சியான இடம். நீங்கள் எப்போ எங்கெங்கே போவீங்க, தூரமாக செலவு பண்ணிட்டு போவீங்க. இது மாதிரி கிராமப்புறத்தில் வந்து பாருங்கள், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க. அன்பு உறவுகளை ஏன்னா நாங்கள் சிரமப்பட்டு ஒளிப்பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம். அன்பு சொந்தங்களை வாங்க, நேரில் வந்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அன்பு உறவுகளை சொந்தங்களே இதை பாருங்கள். இது பார்த்துட்டு ஏறி குத்துன்னு சொல்கிறாங்க நம்ம ஊரில். பார்க்கலாம். அன்பு உறவுகளை நீங்கள் பாருங்கள், நிறைய விஷயங்கள் காட்சி நான் பார்க்கலாம். உங்களுக்கு தெளிவாக உள்ள வந்து பாருங்கள். அன்பு உறவுகளை நீங்கள் ஏரிகள் எப்படி இருக்குது, கிராமப்புறம் எப்படி இருக்குது, சேவண்டியூர் ஒரு கிராமத்தில் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். இது உங்கள் கண்ணுக்கு குளிர்ச்சா மக்கள் பொழப்பு தொலைக்காட்சி நான் தொடர்ந்து உங்களை கொண்டு வரேன். நீங்கள் பாருங்கள். அன்பு சொந்தங்களை இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதையே அடிச்சுட்டு பார்க்காதீங்க. முழுக்க அப்படியே பாரு வேப்ப மரத்தை பாருங்கள். அன்பு உறவுகளே வேப்ப மரம் உங்களுக்காக கண்ணுக்கு குளிர்ச்சியான வேப்ப மரம். இதே மாதிரி நிறைய மருத்துவ குணங்கள் கிராமப்புறத்தில் கிடைக்குது. அதையும் உங்களுக்கு காட்ட போகிறேன். இதே பார்த்தீங்கன்னா இது எற்காலம் செடி, வெள்ளை எற்காலம். இதுதான் வெள்ளை ஏற்காடு. இது பிள்ளையாருக்கு போடுற செடி. இது பிள்ளையாருக்கு பூ பறிச்சு காமிப்பு பார்த்தீங்களா. இது மருத்துவ கூட கால் வலிக்கு நிறைய இருக்குது. அன்பு உறவுகளை இது நெல்லை பக்கம் கிடைக்காது. இது மாதிரி செடிகள் மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குங்க. நீங்கள் வாங்க. அந்த வந்து சேவண்டியூருங்கிறது கிராமத்தை சுற்றி பார்க்கலாம். வாங்க நீங்கள் தொடர்ந்ததில் வெள்ளை இருக்கால செடி மிக பிரமாண்டமான செடிகள் இங்கே உள்ளது. விநாயகருக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. அன்பு உறவுகளை நீங்கள் வாங்க, ஆதரவு தாங்க. அன்பு உறவுகளை இங்கே பாருங்க. ஏரியில் நம்ம ஏறுற காட்சி கிடைக்கும். ஏற்ற சுமத்தாக இருக்குது. முழுக்க மேலே தான் ஏரி ஆகும். நாம் புரியுங்களா. இது
ஏறி தான் போகணும். தண்ணி வந்து இது மாதிரி இருந்துச்சு அன்பு உறவுகளை. பார்த்தீங்கன்னா நிறைய செடிகள் சுற்றி இருக்குது அன்பு உறவுகளை. வாங்க, நிறைய செடிகள் இருக்குது. பூஞ்செடிகள் இல்லை வாங்க ஒரு நாளைக்கு அன்பு உறவுகளை. இதுன்னு மேலே பாதம் எப்படி நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் எப்படி செடி இருக்குது பாருங்கள். சுற்றி சுற்றி செடியாக இருக்குது. பூஞ்செடி நம்ம எங்கே போனால் அழகாக இருக்கிற இடம் கிராமப்புறம். கிராமப்புறத்தை சுற்றி பார்க்க வாங்க சொல்கிறாங்களே. செடிகள் உள்ள கொடிகள் இயற்கையான காட்சி கிராம மக்கள் வளர காட்சி. ஏன்னா உங்களுக்கு மட்டுமே கண்ணு குளிர்ச்சியாக நாங்கள் வச்சுருக்கிறோம். முழுசாக பாருங்கள். நீங்கள் அடிச்சு பார்த்தா உங்களுக்கு புரியாத போயிடு. நீங்கள் நல்லா வாங்க வரவங்களே ஒரு நாளைக்கு எல்லாமே சுற்றி காட்டுறோம். வாங்க சொன்னாங்க வாங்க வரவங்களே. நம்ம கிராமப்புறத்தில் ரோடு தார் ரோடு இது மாதிரி நிறையா ரோடுகளில் இருக்கிற காட்சிகளை நீங்கள் பாருங்கள். நாங்கள் அப்படியே வீடியோ ஷூட் பண்ணி போகிறோம். கிராமப்புறத்தில் இதெல்லாம் வந்து சுற்றி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும். யாரும் அந்த வீடியோவை அடிச்சுக்காதீங்க. கண்டிப்பாக அங்கே பாருங்கள். இது மாதிரி ஏரியா நல்லா சூப்பரான ஏரியா. அது பாருங்கள் அன்பு வருவாங்க. நீங்கள் பார்க்காத மறந்து விடாதது உங்களுக்காகவே இது கண்ணு குளிர்ச்ச வீடியோ போட்டு வர அன்பு வருவாங்க. யாரே பார்த்து சொல்லுங்கள் அன்பு உறவுகளே. இதே பாரு விவசாய காட்டில் பாரு கரும்பு பயிர் வச்சுருக்கிறத காட்சி பாருங்கள் அன்பு உறவுகளே. காட்டில் களை பிடிங்கிட்டு இருக்கிறாங்க. இது மாதிரி நிறையா விஷயத்த நீங்கள் பார்த்துட்டே வாங்க. நீங்கள் வீடியோவை அடிச்சு விடாமல் பாருங்கள். ஒரு கிராமப்புறத்தில் இவ்வளோ சுற்றுலாத்தெல்லாம் கண்ணு குளிர்ச்சியான இடம் விவசாயத்தை பற்றி வந்துட்டுருக்கு அன்பு உறவுகளே. உயிரின் மேலே நண்பர்களே, நீங்கள் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் அடிச்சு விட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாருக்கும் புரியாது. இது யாருக்கும் புரியாத போயிடும். இது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதையும் ஒரு ஷேர் செய்யுங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இது கண்டிப்பாக லாங் வீடியோ வந்தாலுமே உங்களுக்கு அதிகம் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ யாராலையும் இப்படி போட முடியாத சூழ்நிலை இருந்தாலுமே நம்ம மக்கள் பொழப்பு சேனல் இவ்வளோ தரமாகவும் சுவையாகவும் போட்டிருக்கு அன்பு உறவுகளே. இதே மாதிரி நல்லா குளிர்ச்சியான ஏரியா, கிராமப்புறத்தில் குளிர்ச்சியான ஏரியா. இது யாரும் மறந்து விடாதீர்கள். இந்த வீடியோவை ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், அதையே ஷேர் செய்யுங்க அன்பு சொந்தங்களே. அன்பு உறவுகளே, இதே மாதிரி குளிர்ச்சியான ஏரியா. இதில் தண்ணி நிறைய இருக்குது. இருக்கும்போது இப்போ ஏரியா இருக்குது அன்பு உறவுகளே. இதே மாதிரி தண்ணி வற்றி போச்சு. இதில் மீன்கள் நிறையா விட்டு வளர்த்துவாங்க. இதே மாதிரி பரசல்லாம் இங்கே இருக்கிற காட்சி பாருங்கள். அது உள்ளே இருக்குது. சுற்றி ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி ஒரு விவசாய பூமி. இதில் நிறைய சோளம் கம்பு இது மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. கண்டிப்பாக நம்ம உள்ளே போய் எல்லாமே ஒரு பார்வை பார்த்துட்டு வாங்க. கண்ணு குளிர்ச்சியான ஏரியா எங்கெங்கே இருக்குன்னா இங்கே தான் மக்கள் பொழப்பு தொலைக்காட்சி மட்டுமே தரமாக உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்குது. இதே மாதிரி சுற்றுலாத்தலத்தில் இங்கே வந்தீங்கன்னா கோயில், ஐயப்பன் கோயில் வச்சுருக்குறாங்க. ஐயப்பன் கோயில் மிக பிரமாண்டமான ஒரு கோயில் வச்சுருக்குறாங்க. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு சாமி பார்த்திங்கன்னா உள்ளேருந்து கட்டிட்டு வராங்க. ஐயப்ப பக்தர்கள் சாமிகள் இங்கே கட்டிட்டு வர காட்சி பார்த்துருக்குறோம். இதே மாதிரி உங்களுக்கு நிறையா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதே போல் இங்கே அரச மரம், மிக பிரமாண்டமான அரச மரம் இருக்கிற காட்சி பாருங்கள். ஏன்னா இங்கே விநாயகர் கோயில் இருக்குது. அதே தொடர்ந்து பார்த்திங்கன்னா விநாயகர் கோயில்கிட்ட அரச மரம் இருக்குது. இது ஊருக்கு உள்ளே போகிற நுழைவாயிலில் விநாயகர் முன்னாடி இருக்கிற காட்சி பார்க்குறோம். தொடர்ந்து வாங்க. நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வருவாங்க. இதே பார்த்திங்கன்னா ஊருக்குள்ளே உள்ளே போகிற சேவண்டி கிராமத்துக்குள்ளே போகும்போது விநாயகர் கோயில் முன்னாடியே இருக்குது. அது விநாயகர் கும்பிட்டு தான் உள்ளே போகிற மாதிரி நம்ம வச்சுருக்குறாங்க. அந்த ஊரில் மிக பிரமாண்டமான விநாயகர் இருக்குது அன்பு உறவுகளே. இதே போல் கோயில் சன்னிதானத்தில் வழி வச்சுருக்க காட்சி பார்க்கலாம். மற்றும் சுற்றுலா கண்ணு குளிர்ச்சியான ஏரியா சுற்றுலா மட்டுமே பார்ப்போம் அன்பு உறவுகளே. வாங்க சொல்கிறாங்களே. இதே மேலே அரச மரம் இது மாதிரி மரங்கள் இருக்கிற காட்சி மட்டும் பார்த்து வாங்க உறவுகளே. அன்பு சொந்தங்களே வாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து அடிச்சுக்காரு. என்ன சோளக்காடு மிக பிரமாண்டமான கண்ணு குளிர்ச்சியாக பார்க்குறது இயற்கை பச்சை பசையாக இருக்குது. இது நீங்கள் பாருங்கள். நம்ம வீடியோவை நீங்கள் பார்த்தா பத்தாது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆதரவு தாருங்கள். இது உங்களுக்கு யூஸ் ஆகலனாலும் அடுத்தவங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள் அன்புறவர்களை. மிக பிரமாண்டமான காடு. இதே போல் நீங்கள் இந்த காடு பாருங்கள் அழகாக இருக்குது. கண்ணு குளிர்ச்சியாக இருக்கிற காட்சி பாருங்கள்.
உங்கள் ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளை. இது நிறைய விஷயங்கள் கிராமத்தை சுற்றி இருக்கிற காட்சி பார்க்குறோம். நீங்கள் ஒரே மட்டும் என்ன நினைக்கிறீங்கன்னா, கிராமத்தில் எது இல்லைன்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக இத்தனை இத்தனை இது இருக்குது. நீங்கள் பார்க்க வேண்டியது இது மாதிரி இடங்கள். நீங்கள் அதிகமாக ஷேர் பண்ண வேண்டியது இது மாதிரி பாரு கருங்கர் சோளம் பயிர்கள் எப்படி இருக்கிற காட்சி பாருங்கள். இதே பாரு உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா செம்மையாக இருக்குது. இதே மாதிரி பாருங்கள் அன்பு உறவுகளே, நிறைய சுற்றுலாத்தனம் இருக்குது. நீங்கள் ஏன் அதெல்லாம் பார்க்க மாட்டேன்னு வெளியே எங்கேயும் போயிட்டு இருக்கிறீங்க அன்பு உறவுகளே? உங்கள் ஆதரவு எப்பயுமே இருக்கட்டும் சொந்தங்களே. இது மாதிரி சுற்றுலாத்தலத்தை பாருங்கள், இவ்வளோ பிரமாண்டமான காட்சிகள் கொடுக்குது பாருங்கள். கண்ணு குளிர்ச்சியான இடமெல்லாம் இருக்குது அன்பவர்களே. நீங்கள் யாரும் தயவு செஞ்சு யார் பச்சை பசையாக இருக்கிற காட்சி பாருங்கள். தென்னை மரம் இது மாதிரி மரங்கள் நிறைய இருக்கிற காட்சி பாருங்கள். நீங்கள் யாரும் பார்க்காம இருக்கிறீங்க. ஒரு கிராமப்புறத்தில் பிள்ளை இருக்குதான்னு நீங்களே பார்க்கணும் அன்பு சொந்தங்கள். கண்ணு குளிர்ச்சியான இடம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பச்சை பசையான அழகான ஒரு செடிகள், அது விவசாய பூமி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விவசாயம். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பூ படர்ந்துருக்கிற காட்சி. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வாழை மரம். இது மாதிரி நிறைய உறவுகளே இங்கே இருக்கிற காட்சிகள் பார்த்தீங்கன்னா கண்ணு குளிர்ச்சியாகவும் நல்லா இருக்குது. ஒரு கிராமப்புறத்தில் விளையாடு சுற்றுலாத்தலம் இருக்கான்னு உங்களுக்கு தெரிய வேணும். அதே நீங்கள் பார்க்காம நிறைய விஷயத்தை பாருங்கள். சுற்றுலாத்தலம்லாம் என்ன, இது மாதிரி கண்காட்சி இருக்கா அப்படிலாம் பார்த்தீங்கன்னா மட்டுமே உங்களுக்கு புரியும். நீங்கள் அதிகமாக பார்க்காத வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ஒரு படத்துக்கு போனால் 2.5 மணி நேரம் செலவு பண்ணுறோம். இது ஃபுல்லாக பாருங்கள். ஒரு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரிய அன்பு வருவாங்க. பாருங்கள், நீங்கள் இது போல் நிறைய விஷயங்கள் இருக்கிற காட்சியில் நிறைய சுற்றி காமிக்கிறோம். ஏன் உங்களுக்காக மட்டுமே, வேறு யாருக்கும் இது மாதிரி நாங்கள் சிரமப்பட்டு எடுத்து போகிறது மக்களுக்காகவே. நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, உண்மையே உலகத்துக்கு எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிற மக்கள் பகுதிக்காரங்க. அதே போல் எங்கள் டீமும் நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பல யோசனை பண்ணி எடுத்துகிட்டு இருக்கிற அன்பு வருவாங்க. நீங்கள் சொந்தங்களே, நீங்கள் எடுக்க பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ திறமையான இதே சோளக்காடு தான் ஒன்றாச்சுங்களா. சோளக்காடு அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுவும் சோளக்காடு தான். எப்படி மக்கள் கொண்டு போய் சேர்த்த வேணும், இது எது மாதிரி திறமையான வீடியோ போட வேணும், எப்படி மக்கள் குளிர்ச்சியாக இருக்கணும் அப்படிலாம் நீங்கள் பார்க்கணும் அன்பு வருவாங்க. இதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா சோள கருதுலாம் பூட்டு வச்சுருக்கு. பூ பார்த்தீங்களா அழகாக இருக்கிற காட்சி பாருங்கள். மிக பிரமாதமான பூக்கள் இருக்கும் காட்சிகளை நான் உலகத்துக்கு எடுத்து சொல்லுவேன். இது பூ இது மாதிரி அழகான பொறுப்புகள் எடுத்துகிட்டு போவேன் அன்பு வருவாங்க. இது தயவு செஞ்சு வீடியோ லென்த்தாக இருக்குன்னு அடிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புரியா போயிடும். தொடர்ந்து பாருங்கள், நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், வாங்க தொட்டு விடுங்கள். மக்களுக்கு மனசு இல்லை ஈர்ப்புக்காக இருக்கணும். எந்த சேனலும் இது மாதிரி பண்ணாது. வீடியோ இந்த விவசாயத்தை பற்றி சொல்கிறதில்ல. நம்ம சேனலில் மட்டும்தான் இவ்வளோ தூரம் எடுத்து சொல்கிற காட்சி பாருங்கள். தொடர்ந்து பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்கிற காட்சி பாருங்கள். கண்ணு குளிர்ச்சியாக இருக்கணும், பச்சை பசையானு. இதே மாதிரி நிறைய காமிக்கிறோம். இது மாதிரி இருக்கா நம்ம கிராமப்புறத்தில் இது மாதிரி இருக்கான்னு உங்களுக்கே தெரியும் நண்பர்களே. உறவுகளே பாருங்கள், இது பச்சை பசையானு தெரியுது கடலைக்காடு. இதே மாதிரி தென்னை மரம், அது மாதிரி அன்பு உறவுகள் எல்லாம் சுற்றி பார்க்க காட்சி, மரங்கள், இயற்கையான காற்று. இங்கே வந்தீங்கன்னா இறக்குற நோயில் பறந்துடும். அது மாதிரி இடமா இருக்குது. வாங்க உறவுகளை, நீங்கள் இது மாதிரி குளிர்ச்சியான இடத்துல வந்து பாருங்கள். நீங்கள் பார்க்காம நிறைய என்ன பண்ணுறீங்க, நீங்கள் தொடர்ந்து வேறு நீங்கள் ஜாலியாக இருங்க. இதே நம்ம லீவு நாளில் டூர் போனீங்கன்னா என்ன செய்கிறீங்க, இது மாதிரி நீங்கள் பார்க்க போகிறது கிடையாது ஒன்றாச்சுங்களா. இது மாதிரி டூர் போனீங்கன்னா நீங்கள் அதே காசு கொடுத்து அதிக செலவு பண்ணிட்டு போகிறீங்க. இங்கே வந்து இயற்கை காட்சியாக இருக்கிற காட்சிகளை நீங்கள் கண்ணு குளிர்ச்சியாக பாருங்கள் அன்பு உறவுகளை. நீங்கள் அதிகம் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதிகம் ஒரு சப்போர்ட் கிடைக்கும். நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கண்ணு குளிர்ச்சியாக பசப்பாரு பையில் ஆடுற காட்சியும் பாருங்கள். அதே அழகாக நம்ம கூட ஜாலியாக பேசிக்கிட்டு நாங்கள் வந்து இருக்கிறோம், எதுவும் உயிர் உள்ளதாலும் பேசிக்கிட்டு பேசுகிற காட்சியும் பாருங்கள். வேறு எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா ஊராட்சி மலை தெரியுது. இது மாதிரி நிறைய இடங்கள், நல்லா கண்ணு குளிர்ச்சியான இடங்கள், நிறைய சொந்தங்களே வாங்க, உங்கள் ஆதரவு கொடுங்க. எப்பயுமே இது மாதிரி காட்சிகள் பார்த்தா மட்டுமே கண்ணு குளிர்ச்சியாக இருக்குது. சொல்லுங்கள், நம்ம வீடியோ எந்த அளவுக்கு தரமாகவும் சுவையாகவும் இருக்குதுன்னு பாருங்கள் அன்பு உறவுகளை. அன்பு உறவுகளே, இங்கே பாருங்கள், பசும் பசுன்னு காட்சி பாருங்கள். அதே மாதிரி வெண்டை செடி பூ வச்சுக்கிற காட்சி பாருங்கள். உறவுகளை நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். அது
இதையும் ஒரு ஷேர் செஞ்சுருங்க. உங்கள் ஆதரவு எப்பயுமே கொடுங்க அன்பு. கண்டிப்பாக நிறைய பார்க்க முட்டுறாங்க. உங்கள் ஆதரவு எப்பயுமே இருக்குது. இதே மாதிரி உங்கள் செடி பேர் தான் மேலே ஏறி கூடு கட்டிட்டு நீங்கள் பொண்ணான கையில் லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி அன்பு சொந்தங்களை என் உடன்பிறப்புல இது இயற்கையான கருத்து சுற்றுலாத்தலம் இருக்குதா? ஆமாம் இருக்குது. எங்கே இருக்குது? இந்த கிராமப்புறத்தில் இவ்வளோ இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்க்க வேணும். நீங்கள் எங்கே பார்க்காம விட்டுறீங்க அன்புறங்க. இதே மாதிரி அழகாக பனைமரத்தை கட்டி பாருங்கள். இது அழகாக இருக்கிறத பாருங்கள். இவ்வளோ அழகாக கண்ணுக்கு குளிர்ச்சா இது மாதிரி இடம்லாம் நீங்கள் எங்கெங்கே பார்த்தீங்க, எங்கெங்கே இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அன்பு வருவாங்களே. நீங்கள் அமெரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா அனைத்து மாநிலத்திலேருந்தே நம்ம வீடியோவை பார்க்குறீங்க. விவசாய சொந்தங்களே, நீங்கள் அனைத்து ஊருக்கும் விவசாயிகள் எடுத்துகிட்டு போகிற காட்சி பாருங்கள். உங்களுக்காகவே தரமாகவும் சுவையாகவும் எடுத்து போட்டுக்கிறோம். இது தண்ணி வர வாய்க்காலுங்க. இது மிக பிரமாண்டமான தண்ணி வரும்போது தண்ணி வரும்போது தண்ணி வருங்க அன்பு வருவங்களே. நீங்கள் சுவையான சூப்பாக இருக்குது அன்பு வருவங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோவை முழுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணி அடித்து மட்டும் பார்க்குறாங்க. முழுக்க உட்காந்து இப்போ டெய்லியும் பார்த்துக்கோங்க. வீடியோ லாங்காக இருக்குது, வளகலாம் கொலகலான்லாம் நினைக்க வேண்டாங்க. எங்கெங்கே போகணும், எங்கே உங்களை தேடி சுற்றுலாத்தலம் வருது, உங்களை தேடி வீட்டுக்கு இல்லத்துக்கு வருது, உங்கள் வீட்டுக்கே வருது. காட்சி தான் சுற்றுலாத்தலம் தான் இது. வீடியோ சரிங்களா? இதே மாதிரி கோவப்பழங்கள் இருக்கும் காட்சி பாருங்கள். கோவப்பழம் இருக்குது பாருங்கள். இது மாதிரிலாம் வந்தால் காட்டுக்குள்ளே வந்தால் நீங்கள் பொறிச்சு சாப்பிட்லாம். செம்மையாக இருக்குது. நீங்கள் இது மாதிரிலாம் உள்ளே வந்தீங்கன்னா இயற்கையான காட்சிகள் பார்த்துட்டு இப்போல்லாம் பழமெல்லாம் சாப்பிட்டோம்னா டேஸ்ட் இருக்குது, உடம்புக்கு நல்லது. பாருங்க செம்மையாக இருக்குது. நீங்கள் வாங்க இது மாதிரி காட்சி பாருங்கள். கோவப்பழம் பழம்லாம் எங்கே கிடைக்குன்னு சொல்லுங்கள். இது கடையில் வாங்கணும். இப்படி இயற்கையாக பழுத்து இருக்குது. நல்லாயிருக்கும். கட்டுங்க. இதே பாருங்கள் விவசாய காடு தான். போட்டு இதே நண்பர்களே, சொந்தங்களே, உறவுகளே, நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கண்ணு குளிர்ச்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அன்புறவுகளே, நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகான காடு, அழகான சாலை. இது மாதிரி அழகாக கிராமப்புறத்தில் இவ்வளோ அழகாக இருக்குதான்னு உங்களுக்கு தெரியல. பாருங்கள் மாட்டு தீனி இதெல்லாம் இருக்க காட்சி பாருங்கள். மாட்டுக்கு தேவையான தீனிகள் வச்சுக்கிறாங்க. இதில் சுற்றுலாத்தலத்தில் இவ்வளோ அழகாக இருக்குமா? நீங்களாம் வெளியில் போய் பார்க்குறது தொடர்ந்துங்க பாருங்கள் அன்பு உறவுகளை. நிறைய காட்சிகள் இதே மாதிரி நிறைய காட்சிகள் இருக்கிற காட்சி பாருங்கள். தொடர்ந்து கண்ணுக்கு குளிர்ச்சியான இடங்கள் இது போகாமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதையும் ஷேர் செய்யுங்க. வீடியோ முழுக்க அடிச்சுட்டு போட்ட பார்த்துறாதீங்க. முழுக்க நீங்கள் அதே போல் நீங்கள் இப்போ டைரெக்டாக பாருங்கள் அன்பு உறவுகளை. ஷேர் பண்ணுங்கள், ஒரு விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அன்பு உறவுகளை. இவ்வளோ கூலிங்காக இருக்குது பாருங்கள். குச்சிக்கிழங்கு மரவள்ளி கிழங்குலாம் வச்சுக்கிற காட்சியும் பாருங்கள். உங்கள் பொண்ணான கையில் லைக் பட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை அடித்து விட்றாதீங்க அன்பு உறவுகளே. உயிரின் மேலே கிராமப்புறம் இந்த கிராமத்தில் இவ்வளோ சுவையாக இருக்க இடம் இருக்கான்னு நீங்களே பார்ப்பீங்க அன்பு உறவுகளே. உறவுகளே, நீங்கள் பசியேன்னு இருக்கிற காட்சி பாருங்கள். உங்கள் பொண்ணான கையில் லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஆதரவு கொடுங்க. இதே மாதிரி உங்களுக்கு எங்கெங்கே இருக்குது இந்த முறை நீங்கள் பார்க்கும் பொழுது கண்டு குளிர்ச்சி காட்சி பாருங்கள் அன்பு உறவுகளை. இதே வீடியோ பாருங்கள், நீங்கள் சுவையாக காட்சி பாருங்கள், உங்களோட ஆதரவு கொடுங்க அன்பு உறவுகளே. மீண்டும் பாருங்கள் சாலை பாருங்கள், மிக பிரமாண்டமான சாலை நல்ல காற்று. இதை பயிர் பாருங்கள், நம்மளை பார்த்து டேம் காற்று அழகாக நம்ம கண்ணி குளிர்த்த பயிர் ஆடுற காட்சி பாருங்கள். பிரமாண்டமான வணக்கம் சொல்லுங்கள் நினைக்கிறேன்.
ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு அதையும் ஒரு ஷேர் செய்யுங்க. நல்லா ஒரு வாங்க வரவங்கள இது மாதிரி நிறைய ஒரு பசுன்னு இருக்குது. நம்ம அதிகம் நீங்கள் ஷேர் செஞ்சுட்டு இருக்கிற காட்சி பாருங்கள், அதிகமாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியே உங்கள் ஆதரவு கொடுங்க சொந்தங்களே. இதே பசுன்னு இருக்கிற காட்சி பாருங்கள். தென்னை மரங்கள், கிராமப்புறத்தில் வீடுகள் இருக்கும் காட்சி நீங்கள் அப்படியே பாருங்கள். அன்பு சொல்லுங்கள். வாழை மரம் நம்ம பார்த்து அசைகிறங்க. வாழை மரம், அதே மாதிரி இழந்த மரம், கிராமப்புறத்தில் கிடைக்கும் இழந்த செடிகள், காயில் முள்ளு முள்ளாக இருக்குது. மொபைலில் ரசித்து பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். அன்பு உறவுகளை வாங்க சொந்தங்களே பாருங்கள். இந்த தார் சாலையில் பார்த்தீங்கன்னா மிக பிரமாண்டமான கண்ணுக்கு பசையான வச்சுக்கிற காட்சிகள் நம்ம பார்த்துட்டு போயிட்டுருக்குறோம். தொடர்ந்து நீங்கள் பாருங்கள், உங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அன்பு உறவுகளை இந்த கிராமத்தில் இவ்வளோ சுற்றுலாத்தலத்தில் இவ்வளோ இருக்கான்னு உங்களுக்கே தெரிய வேணும். அன்பு உறவுகளை நீங்கள் தயவு செஞ்சு இதை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாத விட்றாதீங்க. நிறையா பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விட்றீங்க. பாருங்கள், கடல் செடி, யாருக்கு கடல் செடி பிடிக்குமோ நம்மளுக்கு கடலில் தரும் செடி கடலச்செடி பசைன்னு இருக்கிற காட்சியில் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். இதே மாதிரி 2 பக்கமே கடலச்செடி இருக்குது. இந்த தார் சாலை இணைஞ்சிருக்கு, இடையில இருந்து 2 பக்கமே இருக்கும் காட்சிகள் பாருங்கள். தொடர்ந்து பாருங்கள். இங்கேயும் பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். தென்னை மரம் இருக்கிற காட்சி பாருங்கள். தென்னை காய் நம்மளுக்கு கொடுக்க நம்ம கிராமத்தில் இவ்வளோ சுற்றுலாத்தலம் இருக்கான்னு உங்களுக்கு தெரிய வேணும். அன்பு வருகிற இதே மாதிரி நம்ம கிராமத்தில் இவ்வளோ இருக்கா தினம் ஒவ்வொரு வீடியோ நம்ம சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அதையும் ஷேர் செய்யுங்க. அன்பு உறவுகளை வீடியோ முழுசாக பாருங்கள், பார்த்து பாதியில் விட்றாதீங்க. அன்பு உறவுகளை இது எடுத்து பிரயோஜனம் இல்லாத போயிட போது. நீங்கள் உங்கள் ஆதரவு எப்பயுமே கொடுங்க. உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு தாங்க. அன்பு உறவுகளை பாருங்கள், மிக பிரமாதமான இடம், நல்ல ஒரு பிரமாதமான கள்ளக்காடு. இது மாதிரி கண்ணுக்கு நம்ம குளிர்ச்சியாக எடுத்துகிட்டு போகுது. அன்பு சொந்தங்களை பாருங்கள், இவ்வளோ பிரமாண்டமான இருக்கிற காட்சி பாருங்கள். அன்புறவங்களே பாருங்கள், உங்கள் ஆதரவு எப்பயுமே கொடுங்க. உங்கள் பொண்ணான கையில் லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாரி கடல் செடி, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே தொடர்ந்து இருக்கிறது. நம்ம கிராமப்புறத்தில் இவ்வளோ விஷயமெல்லாம் இருக்குதா, நம்ம பெண் குழந்தைகளுக்கு நம்ம குழந்தைகளுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுங்க. நிறைய பேத்துக்கு இந்த விவசாயத்தை பற்றியே தெரியாமல் போயிடுது. அதனால தான் விவசாய சொந்தங்கள் உள்ளே போய் இடத்துல என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லைன்னு நம்ம காட்டிகிட்டு வரோம். நீங்கள் தயவு செஞ்சு பாருங்கள். அன்பு உறவுகளை நீங்கள் பார்க்காம விட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய புரியாமல் போயிடும். சொந்தங்களை, அருமை சொந்தங்களை பாருங்கள், நிறைய விஷயத்தை பாருங்கள். அன்பு உறவுகளை தென்னை மரம் நிறைய கண்ணு குளிர்ச்சியான கிராமப்புறத்தில் இருக்கிற காட்சி பாருங்கள். நீங்கள் அதே போல் பார்க்காம விட்றாதீங்க. ஃபுல்லாக பாருங்கள், பார்த்தா மட்டுமே உங்களுக்கு புரியும். அன்பு உறவுகளை நண்பர்களே, இது இந்த போர்டு பார்த்தீங்கன்னா ஸ்லோன்னு போட்டுக்கிறாங்கன்னா இது 3 பிரியுது. இந்த இடம் கண்டிப்பாக அந்த தார் சாலை 3 பிரியுது. இது ஸ்லோவாக வாங்க. அங்கே பார்த்து வாங்கினது ஒரு நெடுஞ்சாலைத்துறை போட்டிருப்பாங்களாட்டது போட்டு மிக பிரமாண்டமான இடமா இருக்குது. நீங்கள் நீங்கள் பார்த்து மகிழுங்கள். அன்பு உறவுகளை நீங்கள் அதிகம் ஒரு ஷேர் செய்யுங்க. நீங்கள் அடிச்சுட்டு பார்த்துறாதீங்க. அன்பு உறவுகளை இந்த புல்லு பார்த்து நம்ம வருகை சொல்லி அழைக்க மாட்டேங்குதுங்க. அப்படியே நம்மளை பார்த்து சிரிக்கிதான். இன்னும் நம்மளுக்கு ஒன்றுமே புரியல. பார்த்திங்கன்னா இவ்வளோ அழகாக பாருங்கள், பார்க்குற காட்சி பாருங்கள். அப்படியே சாயுது, நிம்முறது, காற்றுக்கு நல்ல பயமாக இருக்குது பாருங்கள். நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். அன்பு உறவுகளை செம்மையாக இருக்கிற காட்சி பாருங்கள். உங்கள் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைட் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அன்பு உறவுகளே சொந்தங்களே, இது என்னென்னு கேட்டிங்கன்னா இதுதான் மேட்டூர் பெரிய வாய்க்கால், மேற்கரை வாய்க்கால். என்ன மேட்டூர்லேருந்து தண்ணி விவசாயிகளுக்கு பாசனத்துக்கு வர தண்ணி இதில் தான் வரும். அன்பு உறவுகளை இது நீ காஞ்சி போய் நினைக்காதீங்க. இதில் பார்த்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான தண்ணி விவசாயிகளுக்கு கொடுக்கும் வாய்க்கால். இது மிக பிரமாண்ட வாய்க்கால். தண்ணி வந்தால் நிறைய போகும். அன்பு உறவுகளை இது மாதிரி இங்கே இது பார்த்தீங்கன்னா மேட்டூர்லேருந்து ஜம்பையே போகும். ஜம்பை மேட்டூர்லேருந்து தண்ணி திறந்து விட்டாங்கன்னா அது ஜம்பை போகும். இங்கே பார்த்தா நடப்பயணத்துக்கு பாலம்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த பாலம் இது மாதிரி நிறைய சுற்றுலாத்தலங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. இது மாதிரிலாம் இயற்கை காட்சி நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து பாருங்கள்.
ஃப்ரீயாக பார்த்து செஞ்சுட்டு போங்க அன்பு சொந்தங்களை. யாரையும் நீங்கள் வராத விட்றாதீங்க. இது மாதிரி இடமெல்லாம் எப்படி இப்போ இப்படி தான் இருக்குது. தண்ணி போனால் பெரிய காய்ச்சா இருக்குது அன்புறவர்களை. இங்கெல்லாம் குளிப்பாங்க, நிறையா வேலையில் இதில் துணி துவைக்கலாம். இது மாதிரி ஏரியெல்லாம் நிறைய இருக்குது. இது கிராமப்புறத்தில் மட்டும் தான் இது மாதிரி இதெல்லாம் கிடைக்கும் அன்பு சொந்தங்களை. யாரும் மனதை புண்படுத்த நோக்கத்தில் பதிவு பண்ண வீடியோ. இந்த வீடியோ ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியான வீடியோ அன்பு உறவுகளை. டூரிஸ்ட் வீடியோ. வாங்க, மக்கள் பொழப்பு தொலைக்காட்சி மட்டும்தான் உங்களை எடுத்துகிட்டு வந்து வீடு தேடி காட்டுது சுற்றுலாத்தலத்தை. வாங்க உறவுகளை. கிராமப்புறத்தில் மக்கள் வந்தால் இது மாதிரி காலபைரவர் நாயெல்லாம் வச்சு வளர்க்குவாங்க. இது மாதிரி அழகான காட்சி. நம்ம கேமரா வைக்கிறதுக்குலாம் இது மாதிரி வீட்டுக்கு ஒரு நாய் கேமரா மாதிரி அன்பு வருவாங்களே. இது மாதிரி விவசாய கூடத்துக்கு வந்து பாருங்கள். இது மாதிரி சுற்றுலாத்தலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிக பிரமாண்டமான இடம்லாம் இருக்குது. வாங்குறவர்களே வந்து பார்த்து மகிழ்வுகள். ஆதரவு எப்பவுமே கொடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு தொலைக்காட்சிக்கும் போது மக்களுக்கு என்ன தேவையோ அதை காமிக்கூட வேறு எதுவும் இல்லை. நீங்கள் பார்த்து வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாத விட்டுறாதீங்க அன்பு சொந்தங்களை. உங்கள் நானும் ஷேர் பண்ணி நம்ம குளிர்ச்சான ஏரியா பாருங்கள். மிக்க மகிழ்ச்சி அன்பு உறவுகளை. அன்பு உறவுகளை விவசாய கடலக்காட்டு போகிறதுக்கு தயார் பண்ணி இடத்துல பார்த்து பாருங்கள். இதே மாதிரி விவசாய நண்பர்கள் நீங்கள் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா பாத்தி கட்டி வச்சுக்கிறாங்க. இப்போ தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா உப்புக்கு தான் இது மாதிரி பாத்தி கட்டுவாங்க. இது மாதிரி இங்கே கிராமப்புறத்தில் காட்டுக்கு பாத்தி கட்டி தான் இதில் பார்த்தீங்கன்னா கடலக்கொட்டை போடுறதுக்கு ரெடி ஆகிருக்குது. அதே மாதிரி பாத்தி கட்டி வச்சுக்கிற காட்சி பாரு. பாத்தி நல்லா பிரமாண்டமான கட்டிக்கிறாங்க. இதை நீங்கள் பாருங்கள். இதே மாதிரி விவசாய காட்டில் இது மாதிரி எண்ணங்கள்லாம் இருக்கா அப்படின்னு நீங்கள் பாருங்கள் அன்பு உறவுகளை. நீங்கள் கவர் பண்ணி காமிக்கிறோம். இதே மாதிரி விவசாயம் சொன்னாங்க. இதே மாதிரி இங்கே பாருங்கள். இதெல்லாம் நல்லா பார்த்துக்காங்க. இது இப்படிலாம் இருக்கான்னு நல்லா பாருங்கள் அன்பு உறவுகளை. சொந்தங்களே இங்கே வாங்க. மக்கள் பொழப்பு தொலைக்காட்சி சார்பாக உங்களை அன்போடு அழைக்கிறோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ மிக பிரமாண்டமான பாத்தியெல்லாம் கட்டிக்கிறாங்க. இதே நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க. இதே மாதிரி பச்சை பசியாக இருக்கிற காட்சியும் பாருங்கள். நண்பர்களே, நீங்கள் எங்கே இந்த பார்த்தீங்க, எங்கெங்கே பார்த்துக்கிறீங்கன்னு சொல்லி அப்படியே ஒரு ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. கண்ணு குளிர்ச்சியாக நான் கூட காமிக்கிற காட்சி நீங்கள் பார்த்துட்டே இருங்க. உங்கள் ஆதரவு தந்துக்கிட்டே இருங்க நண்பர்களே. நீங்கள் பார்க்காம விட்டுறாதீங்க. முழுக்க சொந்தங்களே, அனைத்து சொந்தங்கள் பாருங்கள் எவ்வளோ மிக பிரமாண்டமாக இருக்குதுன்னு பாருங்கள். பனைமரம் இப்போ நிறையா பக்கம் அழிஞ்சிட்ருக்குது. இங்கே இந்த ஊரில் வளர்த்திட்டு இருக்கிற காட்சியும் பாருங்கள். உங்கள் ஆதரவுதாரங்கள் உங்கள் இருதரம் கூப்பிட்டு கேட்டுக்கிறோம். நம்ம மக்கள் பொழப்பு தொலைக்காட்சி எப்பயுமே ஒரு தரமாகவும் சுவையான வீடியோ மட்டுமே போடு. நீங்கள் யாரும் பார்க்காம விட்டுறாதீங்க அன்பு உறவுகளை. உங்கள் ஆதரவு எப்பயுமே தேவைத்தான். இதே மாதிரி அன்பு சொந்தங்களே, இதே மாதிரி பாருங்கள். இது மாதிரி சோளக்காட்டை பார்த்தீங்கன்னா இது மாட்டுக்கு தேவையானது அறுத்துடுறாங்க. பார்த்து கட்டி அறுத்துறாங்க. நம்மளை கண்டு கொஞ்சிது மரங்கள், செடிகள், கொடிகள், ஒரு பசுமை, நம்ம இயற்கையான சார்ந்தகள் நம்மளை பார்த்து எல்லாமே கொஞ்சிற மாதிரி வருது அன்பு உறவுகளை. நம்மளுக்கு கொஞ்சம் ஈர்ப்பு சக்தி கொடுக்குற மாதிரி தெரியுது. இருந்தாலுமே விவசாய சொந்தங்களை நீங்கள் பாருங்கள். இந்தளவுக்கு பசுமையாக இருக்குது டூரிஸ்ட் ஏரியா. இது மாதிரி நீங்கள் வந்து நம்ம ஏரியாவை பார்த்துட்டு ஒரு நாள் செஞ்சுட்டு போங்க. யார் வரீங்க, என்ன வரீங்கன்னு சொல்லுங்கள் அன்பு உறவுகளை. நீங்கள் எங்கெங்கே இது மாதிரி இயற்கையாவது கமெண்ட் பண்ணுங்கள் அன்பு சொந்தங்களை. அன்பு உறவுகளை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பச்சை பசியான இருக்கிற காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சொட்டு நீர் பாசனம் போட்டுக்கிறாங்க. இது சோளக்காடு தான். சோளம் வரைக்கும் தயார் நிலையில் இருக்குது. பச்சை பசியான இருக்குது. நம்ம கண்டு குளிர்ச்ச காட்டு வீடியோ இதை மக்கள் பொழப்பு வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஷேர் பண்ணி அடிச்சுட்டு பார்த்தாங்க. நம்ம ரிஸ்க் எடுத்து நாங்கள் வீடியோ போட்டுட்ருக்குறோம். இதை உங்களுக்காக அன்பு உறவுகளே. நீங்கள் அதையும் பாருங்கள். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம இதுக்கு செலவு போகணும் அவசியமே இல்லை. நம்ம கூடு தேடி வருது. இதே மாதிரி கிராமத்தில் இந்த பூண்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு துத்தித்தலைன்னு சொல்லுவாங்க. இது துத்தித்தலை. இது தலை பார்த்தீங்கன்னா துத்தித்தலை. கிராமப்புறத்தில் இவ்வளோ படர்ந்துருக்குது துத்தித்தலை. இது எதுக்காகங்கன்னா பயில்ஸுக்கு மிக்கமான மருந்து. இது பார்த்தீங்கன்னா இப்போ சுற்றுலாத்தலமாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீ காசு போட்டு வாங்கலாம். இதை பொறிச்சு கீரையை வறுத்து சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு இவ்வளோ நல்லது. பயில்ஸை வராது. மூலம் பாருங்கள் அன்பு சொந்தங்கள். அழகாக காட்சி பாருங்கள். கொஞ்சம் சுற்றுலாத்தலம்லாம் இப்படி தான் இருக்குங்க. சரிங்களா? நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு பாருங்கள். எவ்வளோ பிரமாண்டமான விஷயம் மட்டும் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அன்பு உறவுகளை. நீங்கள் பணம் செலவு பண்ணி எங்கே போகணுன்னு அவசியமே இல்லை. இதே மாதிரி இங்கே பாருங்கள் காடுகள் இயற்கையான பாருங்கள்.
பாருங்கள். இது தொடர்ந்து நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், அதை ஷேர் செய்யுங்க அன்புறவர்களை. உங்கள் பொன்னானுக்கு அன்புறவர்களை உங்களை அன்போடு வரவேற்கிறது விளையாட்டு மாரியம்மன் கோவில். கிராமப்புறம்னு நினைக்காதீங்க. இது சுற்றி ஒரு சூழல் இருக்கும்போது இது விளையாட்டு மாரியம்மன் ஒரு கோயில் அமைஞ்சிருக்கு. பிரமாண்டமான காட்டுக்குள்ளே மிக பிரமாண்டமான கோயில் இருக்குது. நம்ம எந்தெந்த கோயிலுக்கோ எங்கே போவோம். இது மாதிரி கோயிலில் யார் பார்த்துருக்கிறீங்க, யார் பார்த்துல கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு ஷேர் செய்யுங்க அன்புறவர்களை. அப்புறம் விளையாட்டு மாரியம்மனுக்கு மிக பிரமாண்டமான அமைச்சிருக்காங்க. சுற்றி நம்ம விவசாய பூமி காட்டுக்குள்ளே விளையாட்டு மாரியம்மன் இருக்குது. சுற்றி காட்டுக்குள்ள ஒளிப்பதிவாளர் படம் பிடிச்சிருக்கிறாங்க, சுற்றி பார்த்துட்டு இருக்கிறாங்க அன்புறவர்களே. விளையாட்டு மாரியம்மன் ஒரு கோயில் சிறப்பாக இருக்குது. கோயில் பார்த்தா இதெல்லாம் கட்டி பல ஆண்டுகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதில் நிறையா கோயிலில் பழங்காலத்து கோயில் ஏதோ ஒரு ஐதீகமெல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எப்படி ஐதீகம் எது நமக்கு தெரியாது. இருந்தாலும் ஒரு கோயிலுக்கு ஒரு நாளைக்கு வந்து பாருங்கள். நல்லா சத்துள்ள சாமின்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய இது இருக்காது. உங்கள் பொண்ணான கையில் நீங்கள் அப்படியே ஷேர் பண்ணிடுங்க, சரிங்களா? அன்பு சொந்தங்களே, உயிரின் மேலே நண்பர்களே, இங்கே பார்த்துக்கிட்டே இருங்க. நம்ம தொடர்ந்து நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், அதையும் ஷேர் செய்யுங்க. அப்படி இயற்கையான காட்சி பாருங்கள். இதே மாதிரி கிராமப்புறத்தில் பனை மரம் இது மாதிரி மரங்களே இருக்குது. யான்னு கேளுங்க. உங்கள் ஆதரவு எப்பயுமே கொடுங்க. இது மாதிரி கிராமப்புறம்னு நினைக்காதீங்க. அது சேவண்டியூர் கிராமத்தில் இவ்வளோ குளிர்ச்சான ஏரியா இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். யாராலும் பண்ண முடியாத நிகழ்ச்சி நாம் பண்ணிக்கிறோம்னு வச்சுக்காங்க. உங்கள் பொண்ணான கையில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் அன்புறவர்களே. நீங்கள் வீட்டிலேருந்தே பாருங்கள், ஒரு நாளைக்கு இந்த ஏரியாவில் வந்து சுற்றி பார்த்துட்டு போங்க அன்புறவர்களே. பெரிய அங்கே நீங்கள் செலவு பண்ணிட்டு போகிறதுக்கு நம்ம வீடு தேடி சுற்றுலாத்தலம் உங்கள் வீடு தேடி வந்துகிட்டு இருக்குது. மக்கள் பொழப்பு தொலைக்காட்சி உங்கள் ஆதரவு தாருங்கள். இருதரம் கூப்பிட்டு கேட்டுக்கிற அன்பு உறவுகளை, உயிரின் மேலே நண்பர்களே வாங்க. இது மாதிரி பாருங்கள், பனை மரங்கள்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்கள் ஆதரவு தாங்க. இப்பொழுது இந்த வீடியோ இதோடு முடிக்கிறோம். அடிச்சுட்டு பார்த்துடாதீங்க, முழுசாக பாருங்கள். முழுசாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு அதையும் ஷேர் பண்ணுங்கள் அன்பு சொந்தங்களே. வாங்க அன்புறவர்களே, இதுவரை நம்ம வீடியோவை சப்போர்ட் பண்ணிடுங்க. இதே மாதிரி குளிர்ச்சியான வீடியோ, கண்ணுக்கு குளிர்ச்சியான இதெல்லாம் நம்ம வந்திருக்கிறோம். உங்கள் ஆதரவு தாங்க. உங்கள் பொண்ணான கையில் லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம சுற்றுலா இந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் வெளியில் போகணுன்னு அவசியமே இல்லை. நம்ம ஏரியா, நம்ம கிராமம், அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அன்புறவர்களே.